அந்த சுவாமிஜி உண்மையை மட்டும்தான் பேசுவாரு, ஜாதகமும் நல்லா பாப்பாரு. அவரு உங்க 2 பேர் ஜாதகத்தையும் பார்த்து சரியா இருக்குன்னு சொல்லிட்டா உடனே கல்யாணம் பண்ணிடலாம். அத்தை என்ன கடைசியில இந்த ரூட்டுக்கு வந்துட்டாங்க? ஒருவேளை இந்த சுவாமிஜி ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லிட்டா மொத்த கதையும் கந்தலாயிடுமே. என்ன கீதா யோசிக்கிற? போய் ரெடி ஆயிட்டு கௌதமோட கோயிலுக்கு போயிட்டு வாமா. அத்தை, நீங்க சொல்ற மாதிரி ஜாதகத்தை கோயில் எடுத்துட்டு போய் தான் எனக்கும் அவருக்கும் பொருத்தம் இருக்கான்னு பார்க்கணும்னு அவசியம் இல்லை அத்தை. எனக்கும் கௌதமுக்கும் பொருத்தமே இல்லை அத்தை. என்னடி அத்தை கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்க? நீ பேசாம இருக்கா? வேண்டாம் கீதா, நீ அவசரப்படாத. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் சொல்லிதான் தீருவேன். அத்தை எப்படி உண்மைதான் பேசுவாங்களோ அதே மாதிரி அவங்க கிட்ட நானும் இப்போ உண்மைதான் சொல்ல போறேன். நான் எதையும் மறைக்க மாட்டேன். ஜானகி, நீ சும்மா இரு. நீ சொல்லு கீதா, அப்படி என்ன நடந்தது? அத்தை, நானும் உங்களை மாதிரி உண்மைதான் பேசுவேன். நேத்து கௌதமுக்கு காஃபி எடுத்துட்டு போனேன். அப்ப அவரு என்ன சொன்னாரு தெரியுமா? எப்பவும் அம்மா வார்த்தையை நான் மீறினதே கிடையாது. அவங்க வார்த்தைக்கு நான் கட்டுப்படுவேன். அவங்கள எதிர்த்து நான் பேசினதே இல்லை. அவங்களுக்கு பிடிக்காது எதுவும் நான் செஞ்சதும் இல்லை. ஆனால் உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அம்மா ஆசைப்படுறாங்க. எனக்கு அதில் விருப்பமே இல்லை. உனக்கும் அதில் விருப்பம் இருக்காதுன்னு எனக்கும் தெரியும். 2ஆம் தரமாக கட்டிக்க உனக்கு என்ன பிடிக்குமா என்ன? அதனால் நானே கீதாவை பிடிக்கலன்னு சொன்னால் நல்லா இருக்காது. நீயே 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு போய் என்னையும் உங்ககிட்ட சொல்ல சொன்னார் அத்தை. அப்படியா சொன்னா? அது மட்டும் இல்லை அத்தை, முடிஞ்சா மோகினியோட சேர்த்து வைன்னு கௌதம் மாமா சொன்னார் அத்தை. அதனால தான் அத்தை சுவாமிஜி கிட்ட போய் இந்த மாதிரி ஜாதக பொருத்தெல்லாம் பார்க்கறது தேவையில்லைன்னு சொல்கிறேன் அத்தை. சாரி அத்தை, என்னை மன்னிச்சிருங்க. என்னம்மா சொல்ற? ஆமாம் அத்தை, உங்கள் புள்ள இப்படி சொன்னதை என்னால் உங்ககிட்ட சொல்லாமல் மறைக்க முடியல. இதுக்கப்புறமும் நீங்கள் தான் அத்தை முடிவெடுக்கணும். கௌதம் என்ன சொல்லிட்டான்னு கீதா இப்படி கோச்சிட்டு போறா? அவன் என்ன சொன்னான்? 2ஆம் தரமா வர கீதாவுக்கு பிடிக்காது, அதனால நீயே விலகிடுன்னு சொல்லியிருக்கான். ஜாதகத்துல கீதாவுக்கு 2ஆம் தரம் தான் அமையன்னு நீங்க கூட சொன்னீங்கல்ல. என்ன பண்றது? யாருக்கு என்ன தலையில எழுதி இருக்கோ அதானே நடக்கும். கௌதம் ஏன் இப்படி சொன்னான்? மோகினியை சேர்த்து வைன்னு சொல்லியிருக்கான், அதுவும் கீதா கிட்டே சொல்லியிருக்கான். அப்போ மோகினியை விட்டு விலகிறதுக்கு கௌதம்க்கு இஷ்டம் இல்லையா? இந்த வீட்ல எது நடக்குதோ இல்லையோ, பொழுதன்னைக்கும் ஹால்ல உட்காந்து பேப்பர் படிக்கிறது மட்டும் நல்லா நடக்குது. கூப்பிடலாம்னு நினைச்சேன், வந்துட்டியா யசோதா? பேப்பர் படிக்கும்போது எப்பவும் காஃபி கொடுப்பேன், இன்னைக்கு கொடுக்க மறந்துட்ட பத்தியா? போய் காஃபி எடுத்துட்டு வரியா? கையில என்ன இருக்குன்னு கூட பார்க்காம இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல, போதும்டா சாமி. இந்த வீட்ல நான் பட்ட கஷ்டம்லாம் போதும். கொஞ்ச நாள் பொறுத்துக்க யசோதா, நல்ல காலம் பிறக்கும். கொஞ்சம் என்ன திரும்பி பாருங்க. பேக்கோட நிக்கிறனே, கோச்சிக்கிட்டு போறனா என்ன ஏதுன்னு கேளுங்க. ஆமா, கையில பேக் வச்சிருக்க, எங்க போற? கோச்சிக்கிட்டு போறியா யசோதா? என்ன பார்த்தா உங்களுக்கு ரொம்ப நக்கலா போச்சுல்ல? நான் திருவான்மியூர்ல இருக்க எங்க அண்ணன் வீட்டுக்கு போறேன். நான் போனா திரும்பி வருவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். அதனால உங்களுக்கு என்ன கவலை இல்ல? நான் இந்த வீட்டு வேலைக்காரி தானே, எனக்கு இந்த வேலை வேண்டான்னு போய்கிட்டே இருப்பேன். யசோதா, ஒன்னு அனுப்புனா அவ தாலிக்கு ஆபத்துன்னு மருமக பயப்படுவாள. நம்ம புள்ளதான் அவகிட்ட சத்தியம் அது இதுன்னு பயமுறுத்தி உன்னை வீட்டை விட்டு வெட்டாம பாத்துக்கிட்டானே, அப்புறம் ஏன் மறுபடியும் குழப்பற? அப்போ கடைசி வரைக்கும் நான் வேலைக்காரியாவே இருந்து போய் சேரணும்னு சொல்றீங்களா? நம்ம புள்ள மட்டும் அவன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறான், அதுக்காக நான் கஷ்டப்படுறேன். அவனோட அப்பா அம்மா நாம சந்தோஷமா இருக்கணும்னு அவன் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லையே. நீ சொல்றது சரிதான் யசோதா, நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம உண்மையை சொல்லணும். அப்படி நாம உண்மையை சொன்னா ராஜேஷோட வாழ்க்கை வீணா போயிடும். நமக்கு இருக்கிறது ஒரே பையன் யசோதா. கரெக்டா சொன்னீங்கப்பா. அம்மா, எங்கம்மா பேக் எடுத்து கிளம்பிட்ட?
நீயாவது வந்த உடனே கேட்டியே, இந்த மனுஷன் ஒரு வார்த்தை கேட்கலையே. இத பாரு, நான் எங்க அண்ணன் வீட்டுக்கு போறேன். நீ உங்க அப்பா உன் பொண்டாட்டி எல்லாரும் சந்தோஷமா இருங்க. என் பொண்ணை நான் கூட கூட்டிக்கிட்டு போறேன்டா. அப்பா மகராசா, இனி ஒரு நிமிஷம் கூட என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாதுடா. உன்னை பெத்ததுக்கு நீ எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டடா. இந்த காலத்துல தள்ளாத வயசுல தாண்டா பசங்க அம்மா அப்பாவை கவனிக்காம போறாங்க. ஆனா நீ நான் நல்லா இருக்கும் போதே கவனிக்க மாட்டேங்கிறியாடா. நல்லா இருக்கப்பவே வெறுப்பா சொல்லாத யசோதா. நல்லா கொழுக்கட்டை மாதிரி இருக்கப்பவே கவனிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லு. ஆமா, நான் கொழுக்கட்டை மாதிரி இருக்கேன், நீங்க பிள்ளையார் மாதிரி இருக்கீங்க. வர கோவத்துக்கு சும்மா எடுத்து கொடுத்தேன் யசோதா. ஆமா, மளிகை கடையில வேலை செய்யறீங்க பாருங்க, எடுத்து கொடுக்கறதுக்கு வாய் மட்டும் சும்மா இருங்க. அப்புறம் ஏதாவது சொல்லிட்டு போறேன். அம்மாமா ப்ளீஸ்மா, உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, கொஞ்சம் பொறுத்துக்கோமா. அவன் மாசம் ஆயிட்டா எல்லாம் சரியாயிடுமா. உன் காலில் விழுந்து கேட்கிறமா, போகாதம்மா. நீ சும்மா இல்ல, ஆவுன்னா என் காலில் விழுந்து என் மனசை கரைச்சிடுறேன். நான் பிரஷர் வந்து செத்துருவேன்டா. இங்க உனக்கு என்னமா பிரச்சனை? நீயும் அப்பாவை அடிக்கடி நெருக்கமா பேசுதாமா அவளுக்கு கோவம் வருது. ஏண்டா புருஷன் பொண்டாட்டினா பேசிதானடா ஆகணும். பேசிதாப்பா ஆகணும், நான் இல்லைன்னு சொல்லல. பேசுறது கொஞ்சம் அவ கண்ணில் படாம மறைவா போய் பேசலாம்ல. ரொம்ப நல்லா இருக்குடா. அப்பா அம்மாவை பார்த்து பெத்த பிள்ளை சொல்ற வார்த்தையாடா இது? நான் இனிமேல் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்டா, இருக்க மாட்டேன். அண்ணே, ராஜேஷ் சார், சாரி சார், நான் உங்களை வாய் தவறி அண்ணன் கூப்பிட்டுட்டேன். இவ ஒருத்தி எப்படியாவது கூப்பிட்டு தோல. என்ன விஷயம் சொல்லும். அண்ணி உங்களை மேல வர சொல்றாங்க அண்ணே. இவ என்ன எதுக்கு எடுத்தாலும் மேல வர சொல்லி அதிகாரம் பண்ணிட்டே இருக்கா? எதா இருந்தாலும் மேடம் கிட்ட கேளு, என்கிட்ட கேட்காத. அம்மா, இவ எதுக்கு இப்ப கூப்பிடுறான்னு தெரியல. எந்த குண்டு தூக்கி தலையில போட போறான்னு தெரியல. முதல்ல மேல போய் அவளை பார்த்து பேசிட்டு வரமா, அப்புறம் நீ ஊருக்கு போதை பத்தி பேசிக்கலாமா? அப்போ நீ என்ன ஊருக்கு அனுப்பி வைக்கிறதுல முடிவா தான் இருக்க இல்ல? என்னம்மா நீ, நான் இப்படி சொன்னா அப்படின்ற, அப்படி சொன்னா இப்படின்ற. ஃபர்ஸ்ட் நான் போய் பேசிட்டு வரமா. இவன் மேல போனதும் ராதா என்ன பேசுறான்னு கேட்போம் வா. பையனும் மருமகளும் பேசுறத ஒட்டு கேட்க போறத நினைச்சா ரொம்ப கேவலமா இருக்குங்க. ஏண்டா இப்படி நடிக்க ஒத்துக்கிட்டோன்னு தலையில அடிச்சுக்கலாம் போல இருக்குங்க. என் புள்ள மனசு கஷ்டப்படுவானேன்னு தான் நான் நடிக்க ஒத்துக்கிட்டேன். என்ன சொல்லணும்? சரி வாங்க போய் கேட்போம், போங்க. மங்களம், கிஷோர் மோகினிக்கு காஃபி கலக்க போறேன். நோக்கும் சேர்த்து காஃபி கலக்கட்டுமா? என்ன மாமி இப்படி கேக்குறீங்க? நான் இன்னும் டிஃபனே சாப்பிடல. இன்னைக்கு காலையில கடலைப்பருப்பு அடை செய்யறேன்னு நேத்து சொன்னீங்களே, அதனாலதான் டிஃபன் கூட சாப்பிடாம இங்க வந்திருக்கேன். இருந்த பழைய சாதத்தை கூட என் வீட்டுக்காருக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்டி இப்படி பண்ற? சரி, ஃப்ரிட்ஜில் அடமா வச்சிருக்கேன், வாத்து தரேன், வெளுத்து வாங்கு. இப்ப வேண்டாம் மாமி, மோகினி ஆபீஸ் போயிட்ட பிறகு அப்புறமா சுட்டுத்தாங்க. அவ வர்றப்பெல்லாம் நான் சாப்பிட்டுட்டு இருந்தா எனக்கு சாப்பாடு ராமின்னு பேர் வச்சிட போகுது. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேங்கா. நீங்க நல்லா சாப்பிடலாம். அத்தை, அக்காக்கு தோசை ஊத்தி கொடுங்க. சரி கிஷோர், போலாமா? போலாம் மோகினி. போன் ஆன் பண்ணி பேசு மோகினி. அவர் பேசுறாரு அத்தை. அவர்னா? இவ ஒத்தி கௌதம் தான், வேற யாரு? பேசு மோகினி, ஏன் தயங்குற? ஹலோ. என்ன ஹலோங்கிற? என் பேர் தெரியாதா? இல்ல நான் யாருங்கிறதையும் மறந்துட்டியா? இல்ல உன் போன்ல இருக்கிற என் பேரையே டெலீட் பண்ணிட்டியா? சொல்லுங்க. சொல்லுங்கன்னா பேசவே விருப்பம்ல. சொல்ல வந்ததை சொல்லிட்டு வெய்யன்னு சொல்ல வரியா? கடவுளே, நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. நீ எதுவுமே செய்ய வேணாம். கீதாவை மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்க சொல்லாத. அவளுக்கும் நிறைய ஆளுங்க இருக்காங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. கன்ஃபியூஸ் பண்ணாம விஷயத்தை சொல்லுங்க. ஓ, நான் கன்ஃபியூஸ் பண்றேனா? புரியலையா? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? ஐயோ, சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது. கீதாவை யார் மிரட்டினா? வேற யார்? உன் கூடவே வாட்ட சாட்டமா ஒரு அடியாள் இருக்கானே, நீ வளர்த்து வச்சிருக்கியே, அவன் தான் மிரட்டிருக்கான். யார அடியாளுங்கிறீங்க? கிஷோர் இருக்கானே, அவனைத்தான் சொல்றேன். அவன் தான் கீதாவை பார்த்து நீ கௌதம கல்யாணம் பண்ணிக்க கூடாது, உடனே இந்த வீட்டை விட்டு உங்க ஊர் திருச்சிக்கு போயிடுன்னு சொல்லிருக்கான். அப்படி மிரட்டிருக்கான்.
உயிர் மேல உனக்கு ஆசை இருக்கான்னு வேற கேட்டிருக்கான். கீதாவை அவன் இப்படி மிரட்டுறானா அவனுக்கு யார் துணிச்சல் கொடுத்தது? சும்மா சொல்லாதீங்க. கிஷோர் அப்படியெல்லாம் பேச மாட்டான். அப்போ நான் போய் சொல்றேனா? இல்ல உன் கூட பேசுறதுக்காக நான் இப்படி சொல்றேனா? கீதாவை கிஷோர் ஏன் மிரட்ட போறான்? ஓ, அப்ப கீதா போய் சொல்றான்னு சொல்றியா? நீங்க தேவையில்லாம கண்டபடி எல்லாம் பேசாதீங்க. கிஷோர் அப்படியெல்லாம் பேசவே மாட்டான். கீதா சொன்ன உடனே எனக்கு போன் பண்ணிட்டீங்களா? உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுங்க. அவன் மிரட்டினது உண்மைதான். உன்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக, உன் இதயத்துல இடம் பிடிக்கணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த மாதிரி பேசுறீங்க. நானும் என்ன கோபம் வருதா? கிஷோர் கிட்ட சொல்லி வை, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணானா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஹலோ ஹலோ, மோகினி, என்னம்மா சொல்றாரு கௌதம்? ஒன்னும் இல்ல அத்தை. என்னன்னு நான் சொல்றேம்மா. கீதாவை வழியில பார்த்தம்மா. அவகிட்ட நீ ஏன் இப்படி பண்ற? நீ ஏன் கௌதம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற? கௌதம் மோகினி தான் சேரணும். முடிஞ்சா உங்களை சேர்த்து வைன்னு சொன்னேன். இது தப்பா? அப்படியே சொன்ன கிஷோர் தம்பி. ஆமாக்கா, சாரி மோகினி. உங்ககிட்ட சொல்லாமலேயே நான் கீதா கிட்ட பேசிட்டேன். பரவாயில்ல கிஷோர், ஆனா இனிமே அப்படி பண்ணாத. நீ பெங்களூர் போறதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதுக்கு தேவையானதை மட்டும் செய். நாங்க கிளம்புறோம். வரோம்க்கா. வா கிஷோர். என்னது, மாமியும் கிஷோரும் சேர்ந்து மோகினியும் கௌதம சேர்த்தாக்க பாக்குறாங்க. ஊரு 2 பட்டா தானே கூத்தாடிக்கு கொண்டாட்டம். ஏதாவது செஞ்சு இந்த இணைப்பு வேலைக்கு ஒரு வேட்டு வைக்கணும். அப்பதான் நம்ம பொழப்பு ஓடும். என்னங்க, இந்த சாரியில நான் அழகா இருக்கேனா? நல்லா இருக்கேன். ஆமா, இதுக்கு தான் தங்கச்சிட்ட சொல்லி என்ன வர சொன்னியா? என்னது தங்கச்சியா? பக்கத்து வீட்டுக்காரிய போய் தங்கச்சின்றீங்க? பத்தியா நல்லா மாட்டினான். என்னை விட வயசுல சின்னவ சுஹாசினி, அவளை தங்கச்சின்னு கூப்பிட கூடாதா? தப்பா? தப்பில்ல. அது சரி, நான் இந்த புடவையில இப்படி நின்னா அழகா இருக்கேனா இல்ல இப்படி நின்னா அழகா இருக்கேனா? இப்போ நான் வீட்டுல இருக்க பிரச்சனை இல்ல, மன உடைச்சல்ல, இதெல்லாம் வேற சொல்லணுமா? உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? என்ன மன உளைச்சல்? கை நிறைய சம்பாதிக்கிறீங்க, ஒரே அப்பா, ஒரே அழகான பொண்டாட்டி, வீட்டுல மொத்தம் 3 பேரு தான் இருக்கும். ஜாலியா இருக்க வேண்டியதானே? எனக்கு தான் பிரச்சனை. உண்மையாலே அந்த புட்டி, அதான் உங்க அப்பா, அவர் நடந்துக்கிறத பார்த்து நான் தான் கோவப்படணும். அத பத்தி பேசதான் நான் உங்களை கூப்பிட்டேன். அப்பா என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரா? அட பாவி மனுஷா, வேலைக்காரி பர்த்டேக்கு அவளுக்கு வைர மோதிரம்லாம் போட்டு விடுறாரு. கோவிலுக்கு அழைச்சிட்டு போய் கொஞ்சிறாரு. அந்த ஆளு மனுஷனா? சி. ஏய், மரியாதை பேசுறி. அவரும் மாமனாரு. அந்த ஆள் செய்யற வேலைக்கெல்லாம் மரியாதை கொடுக்க முடியாது. அந்த ஆளுக்கு மரியாதை ஒரு கேடுதான். இத பார்க்கதான் என்ன கூட்டிட்டு வந்தீங்களா? மானம் போகுது. இங்க பாரு ராதா, யசோதா எங்க அம்மா காலத்துல இருந்து வீட்டுல இருக்காங்க. அதனாலதான் அப்பா மோதிரம் போட்டு விட்டுருப்பாரு. அப்படின்னா கோவில்ல வச்சு குங்குமம்லாம் வச்சு விட்டாரு, அது எப்படி? பொண்டாட்டி குங்குமம் வச்சு விட மாட்டாங்களா? அவ வேலைக்காரி இல்ல, எங்க அப்பாவோட பொண்டாட்டி. போதுமா? என்ன சொன்னீங்க? நீ பேசுறது பார்த்தா அப்படிதான் இருக்கு. அந்த எரிச்சல தான் சொல்றேன். சொன்னதே திருப்பி திருப்பி சொன்ன கோவம் வராதா? உங்க அப்பா சாதாரணமா அவகிட்ட பழகல. நேத்து நைட்டு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? இந்தாங்க பாலு. யசோதா, என்னங்க அது எப்படி யசோதா? கல்யாணம் ஆனப்போ எப்படி அழகா இருந்தியோ இப்பவும் அதே மாதிரி அழகா இருக்க? சும்மா சொல்லாதீங்க. அப்படின்னா வா, நீ அழகா இருக்கன்னு உன்னை சுமந்துகிட்டே சொல்றேன். நம்ம தலையெழுத்த பத்தியா? இவளுக்காக பயந்து பயந்து பேச வேண்டியிருக்கு. சில சமயம் ஏண்டா நம்ம பையனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு இருக்கு. யசோதா, இப்படி வந்து உட்கார. கொஞ்ச நேரத்துல என் மருமக என்ன ரூம்ல வச்சு பூட்டிடுவா. போங்க, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. இந்த வயசுல ஆசையை பாரு.
இப்படியெல்லாம் பேசிக்கிறாங்க. அதுலயும் அந்த வேலைக்காரி யசோதா கிழவி எப்படி வெக்கப்பட்டுட்டு போனா தெரியுமா? நான் கிளவியும் அவளுக்கு. நீ யார் அதை அவங்க வாழ்க்கை எட்டி பாக்குற? நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கான்னு மட்டும் பாரு. எனக்கு கௌரவம் தான் முக்கியம் ராஜேஷ். என் மாமனார் கேவலம் வேலைக்காரியை வச்சிட்டு இருக்காருன்னா அது எனக்கு அசிங்கம் இல்ல? சரி, இப்ப இதுக்கு என்ன பண்ணலான்ற? வேலைக்காரிய வேலையை விட்டு அனுப்ப முடியாது. உங்க தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டாரு. அதான் நான் வேற ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்ன முடிவு? நாளைக்கு உங்க அப்பாவை நைஸா பேசி கூட்டிட்டு போய் முதியோர் இல்லத்துல தள்ளி விட்டு வந்துடலாம். ஐயோ, அணுகுண்ட தூக்கி என் தலையில போட்டால. என்ன விளையாடுறியா ராதா? நான் விளையாடல, சீரியஸா தான் சொல்றேன். எங்க அப்பா உயிரோட இருக்கப்போ ஏன் இந்த முடிவு எடுத்த? என்ன சொல்றீங்க? அட, எங்க அப்பா இப்ப நல்லா தானே நடமாட்டிருக்காரு, அதுக்குள்ள ஏன் இந்த முடிவு எடுத்தேன்னு கேக்குறேன். ஊர் உலகம் என்ன சொல்லும்? எனக்கு இந்த ஊர் உலகத்தை பத்திலாம் கவலை இல்ல, கௌரவம் தான் முக்கியம். இனி உங்க அப்பா இங்க இருந்தாருன்னா எனக்கு முன்னால அந்த வேலைக்காரி மாசமாயிருவா. அப்ப அப்பாக்கு முதியோர் இல்லம்னே முடிவு பண்ணிட்டியா? எத்தனை தடவை சொல்றது? கண்டிப்பா அவரை முதியோர் இல்லத்துல தான் சேர்க்க போறேன். இதுதான் அவருக்கு நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட். எப்படி உங்க மருமக முடிவு ரொம்ப திருப்தியா இருக்கா? ரெடியா இருங்க, முதியோர் இல்லத்துக்கு போகணும்ல. இதுக்கு மேல நான் சும்மா இருந்தா நம்ம கதையை முடிச்சிருவா மருமக. இத உடனே மருமக கிட்ட சொல்லி வேலைக்காரியா இருக்கிற யசோதாவை இந்த வீட்டு எஜமானி ஆக்கணும். அப்பதான் நம்ம தப்பிக்க முடியும். கௌதம், என்னம்மா சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டா. ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கமா, ஈவினிங் பேசலாமே. ஒரு 5 நிமிஷம் அம்மாட்ட பேசுறதுக்கு உனக்கு டைம் இல்லையா? ஏம்மா இப்படி பேசுறீங்க? எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். ரிலாக்ஸ்டா பேசலாமே தான் ஈவினிங் பேசலாம்னு சொன்னேன். முக்கியமான விஷயம்னா இப்பவே சொல்லுங்க. முக்கியமான விஷயம் தான்டா. நீ கீதா கிட்ட பேசின விஷயத்தை தான் நான் இப்ப உங்ககிட்ட பேச போறேன். உனக்கு மோகினியோட சேர்ந்து வாழணும்னு ஆசை இருக்குல்ல, அது ஏன்டா என்கிட்ட மறைச்ச? உன் விருப்பத்துக்கு எதிரா நான் இது வரைக்கும் ஏதாவது செஞ்சிருக்கேனடா? அம்மா, மோகினியோட சேர எனக்கு விருப்பம் இருக்குன்னு உங்ககிட்ட யாருமா சொன்னா? நீ தான்டா கீதா கிட்ட சொல்லிருக்க நான் மோகினியோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். நீ எங்க அம்மாட்ட போய் எனக்கு 2ஆம் தரமா வாழ இஷ்டம் இல்லைன்னு சொல்லிருக்க. அம்மா, எனக்கு மோகினி கூட சேர்ந்து வாழ துளி கூட விருப்பம் இல்லம்மா. அதே சமயம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை. கீதா கிட்ட கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்னா அவ மனசு கஷ்டப்படும். 1000 கேள்வி கேட்பா. நான் மோகினி கூட சேர போறேன்னு சொன்னா பேசாம இருந்துருவா. அதுக்காக தான் அப்படி சொன்னேன். சரிடா, உன் கல்யாணத்தை பத்தி நாங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கோம், அது உனக்கு தெரியுமா? தெரியுமா? கீதா எப்பவாவது யார்கிட்டயாவது நான் 2ஆம் தரமா போக விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காளா? இல்லம்மா. அப்ப நீயா எதுக்கு அப்படி சொல்ல சொன்ன? உன் கல்யாணத்துக்கு முன்னால இருந்தே அவ உன்னை விரும்புறா. நீ இப்படி சொல்றப்போ அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும். இல்லம்மா, கீதா இங்க வந்தப்ப என்னையும் மோகினியையும் சேர்த்து வைக்கணுங்கிற குறிக்கோளோட தான் இருந்தா. அப்புறம் ஏன் அவ மனசு இப்படி மாறிச்சுன்னே தெரியல. மோகினிய பத்தி விவரம் தெரியாம அப்படி நினைச்சிருப்பா. மோகினிய பத்தி தெரிஞ்சதும் கௌதம் மாமா லைஃப் வீணாக வேண்டாம், நாமளே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சிருப்பா. அம்மா ப்ளீஸ், கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்லை. தயவு செஞ்சு என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. டேய் கௌதம், கீதா நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்படுறாடா. அவ உன்னை முழுசா நேசிக்கிறாடா, உன்னை நல்லா பாத்துப்பா. அம்மா, நான் இது வரைக்கும் உங்க பேச்ச மீறி எதுவுமே செஞ்சதில்ல. ஆனா இந்த விஷயத்துல மட்டும் என் விருப்பத்துக்கு விட்டு கொடுத்துருங்கம்மா ப்ளீஸ். சாரிம்மா, என்ன தப்பா நினைக்காதீங்க. தப்பு பண்ணிட்ட கௌதம் மாமா. உங்க மனசுல நான் இருக்கனா இல்லையான்னு தெரிஞ்சுக்காமலேயே உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடிவு எடுத்துட்டேன். எங்க அம்மா வாடகை வீடு, 15,000 ரூபாய் பென்ஷன், எப்படி எனக்கு கல்யாணம் பண்றது அது இதுன்னு பேசி என்னை ஒரு வழி பண்ணிட்டாங்க.
எங்கள் அக்காவும் அதுக்கு சப்போர்ட் பண்ணா. சாரி கௌதம் மாமா, தப்பு என் மேலே தான் இருக்குது, உங்கள் மேலே ஒன்றுமே இல்லை. உங்களை நான் கோச்சிக்க முடியாது. அம்மா, நான் இது வரைக்கும் உங்க பேச்ச மீறி எதுவுமே செஞ்சதில்லை. ஆனா இந்த விஷயத்துல மட்டும் என் விருப்பத்துக்கு விட்டு கொடுத்துருங்கம்மா.